ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 15வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும் என்று. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வேதமே எனக்கு மன மகிழ்ச்சி என்று. அப்ப ஏன் நம்மளுடைய மனது கலங்கி போய் தவித்து போய் இருக்கிறது என்றால், யாரோ எந்த மனிதர்களோ நம்மளுடைய வாழ்க்கையில் பேசின வேண்டாத வார்த்தைகள் நம்மளுடைய மனதை பாதிக்கின்றன. மனதில் உள்ள மகிழ்ச்சியை இழக்க பண்ணி நம்மளுடைய முகத்தில் ஒரு சோர்வை உண்டாக்குகின்றன. அப்ப மனதில் மகிழ்ச்சி வர வேண்டும் என்றால் இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மளுடைய மனதில் மகிழ்ச்சியை கொண்டு வரும். வேண்டாத காரியங்கள், வேண்டாத வார்த்தைகளை நீக்கி போட்டு வேதத்தின் வார்த்தைகளை நமது மனதில் கொண்டு வருவோம். மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வோம். முக சோர்வுகள் எல்லாம் நீக்கி போகும். மன மகிழ்ச்சி உண்டாக வேண்டும் என்றால் இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகள் தான் நம்மளுடைய மனதில் மகிழ்ச்சியை கொண்டு வரும். கர்த்தர் தாமே உங்களை